ஹலோ கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேபிள் லாட் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அந்த லாட்டு 11 மாதத்துக்கு அப்புறமா அன்பாக்சிங் பண்ண ஒரு பேபிள் லாட் அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான பேபிள்ஸ் அதில் இருந்துச்சு. ஆனால் நம்ம கலெக்ஷனில் வைக்கிறதுக்கு ஜஸ்ட் 2-3 பேபிள்ஸ் தான் அதில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, அது இருக்கட்டும். ஆனால் இப்போ நான் அதை பற்றி பேச வரல. ஒரு விசித்திரமான ஒரு பொருள் அந்த பேபிள் லாட்டுக்குள்ளேருந்து நமக்கு கிடச்சிருக்குங்க. அதுதான் பேபிள் கலெக்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பேபிளேடு மாதிரி கிடையாது. பேபிளேடுனா பேபிளேடை வச்சு நம்மளால் பேட்டில் பண்ண முடியும், ப்ளே பண்ண முடியும், ஃபன் பண்ண முடியும். ஆனால் இது வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பொருள் தான். ஸோ அதுதான் இந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே பேபிளேடோட புக் இருக்குது, பேபிளேடோட ஃபைல் இருக்குது, அண்ட் ஒரு ஸ்பெஷலான ஒரு பேபிளேடும் இருக்குது. ஸோ என்னது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாகப்பட்ட மகாஜனங்களே, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று கமெண்ட்டில் பார்த்துருந்தேன், ஓஜி கத்தியை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த கத்தி எங்கேயுமே போகாது, இனி எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என் கையில் தான் இருக்குது. இனி பல 6 வருஷங்கள் ஆனாலும் இந்த கத்தி என் கூட தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னப்பா அடுத்து என்ன ஓப்பன் பண்ணலாமா? ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது தான், நான் சும்மா இந்த பபிள் ராப்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்களா கைஸ், ஜப்பான் பொருள் கைஸ். ஜப்பான்லேருந்து வந்த ஒரு கலெக்டிபிள் ஐட்டம், பேபிளேடுக்கு சொந்தமான ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு பேபிளேடு இருக்குது, அதுவும் கோல்டன் கலரில் ரேராக இருக்க பேபிளேடு. அண்ட் பேபிளேடு புக் இருக்குது, அதுவும் ஓஜி பேபிளேடு. யார் தெரியுதா? ரே. இவங்கெல்லாம் ஓஜியாக இருக்கவங்க, பேபிளேடுக்கு விதை போட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓல்டு பிளாஸ்டிக் ஜென் சீரீஸில் இருக்குது, அதை ஒரிஜினல் சீரீஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பேபிளேடு ஃபைல் இருக்குது. ஸோ இதான் ஃபைல், என்னங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அந்த ஊரில் இந்த மக்கள் இதை வாங்குறாங்களா, எவ்வளோ விலையில் வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கூகுளில் போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ஓகேவாப்பா, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குது எப்படி இருக்குதுங்கிறது. ஆனால் குவாலிட்டி தரமாக இருக்குது, குறையே சொல்ல முடியாது, வெறித்தரமான குவாலிட்டியில் இருந்தால் சொல்லணும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது பேபிளேடு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜாப்பனீஸ் ஃபாண்ட்டில் இருக்குது, ஜாப்பனீஸ் லெட்டர்ஸு. அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கவே முடியாது, இது கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறதுனால இது ஒரு ஜாப்பனீஸ் கலெக்டிபிள் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இதில் ஒரு பே இருக்குது, ஒரு பேபிளோட, அதாவது மாங்கா வால்ட்ரேக் கோல்டன் வெர்ஷனோட ஒரு லேயர் தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இப்படி தான் கிடைக்கும். என்கிட்ட இதுக்கு முன்னாடி கோல்டன் பேஸ் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோல்டன் பேஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஐ மீன் ப்ரீவியஸ் ஜென்னில் இருக்க பேபிள்ஸ். இதை பார்த்தீங்களா, கோல்டன் பே கெர்பியஸ். ஸோ இது ஆல்ரெடி நான் வச்சுருந்த ஒரு பேபிளேடு தான். இந்த பேபிளேடு இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கோல்டன் லேயர் தான் இந்த கோல்டன் லேயர். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க கோல்டன் லேயர் தான் இங்கே மேட். ஸோ இந்த லேயர் மட்டும்தான் கிடைக்கும், இந்த லேயர் மட்டும்தான் கிடைக்கும் இந்த பேபிளேடு பாக்ஸ். ஸோ இந்த லேயர் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்பெஷலான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வால்ட்ரிக்கோட லேயர் தான் நமக்கு கிடச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து பின்னாடி நான் பார்க்கவே இல்லை, நான் பின்னாடி பிளைனாக இருக்குன்னு நினச்சேன். கலர்ஃபுல்லாக எக்ஸ்காலிபர் பொழந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் ப்ரோ. ஸோ பார்த்தீங்க, கோல்டன் டிரைவரும் கிடைக்கும் போல கைஸ். நானே இப்போ தான் பார்க்குறேன், இப்போ தான் பார்க்குறது. ஆனால் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம வால்ட்டு வேறு பக்கத்தில் போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு, வேறு மாதிரி கைஸ். இது நம்மளோட எக்ஸ்காலிபர் பேபிளேடு. என்ன எக்ஸ்காலிபர்? எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்காலிபர். இது மாங்கா வெர்ஷன் பேபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேபிள்ஸ் எல்லாம் மாங்கா ஜெனில் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு பேபிளேடில் இருந்து கிரியேட் பண்ணப்பட்டதான் இந்த இது. சரி, ஓகே, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது ஆன்லைனில் எவ்வளோ விலை போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யோகின்ஸ்டின் ஷாப்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எக்ஸாக்டாக நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சோ அதே மாதிரி இருக்க ப்ராடக்ட் தான், அச்சு பிசுறாமல் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் செல் பண்ணுறது வந்து 999, அதாவது 1000 ரூபா கிட்ட செல் பண்ணியிருக்காரு. அதுவும் ஆல்ரெடி சால்ட் அவுட் ஆயிருச்சு. பார்த்துங்கப்பா எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வச்சு நீங்கள் பேட்டில் போடணும் அப்படின்னு நான் சொல்ல. இந்த பேபிளேடை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. இதை விட பெரிய பேபிள்ஸ்லாம் வச்சிருக்கலாம். ஆனால் பேபிள் மேலே கிரேஸ் இருக்கவங்க, பேபிள் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க, இது ஒரு கலெக்டிபிள் பொருளாக வச்சுக்கிட்டு ஆசைப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருளை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கிரேஸ், ஒரு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதுக்காக வேண்டி தான் இது ஒரு கலெக்டிபிள் ஐட்டத்தில் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, புதுசு, ஓப்பனே பண்ணல, ஒரு சின்ன பாட்டில் கூட போடல. ஃபர்ஸ்ட் ஹேண்ட்னு சொல்லலாம். ஜப்பான்லேருந்து நமக்கு கிடைக்கணும்னு ஒரு விதி இருந்திருக்குப்பா. அடுத்து இந்த பேக்கேஜ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். பேபிளேட் நோட் புக் ஒரிஜினல் சீரீஸ், அதாவது பேபிளேட் ஒரிஜினல் சீரீஸ்க்கு ஃபேன் பேஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெட்டல் சீரீஸோட ஃபேன். மெட்டல் பேபிளேட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் மெட்டல் பேபிளேட்ஸில் இருந்தால் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் அதில் இருந்தால் பேபிளேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பேபிளேட் ஃபைட் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனசுக்கு பிடிச்ச சீரீஸ்னால் அது மெட்டல் சீரீஸ் தான். நான் நிறைய இடத்துல இதை நான் சொல்லியிருந்திருக்கேன், இப்போயும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி
பல பேருக்குமே பேப்ளேட்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது இந்த ஒரு ஜென்ரேஷன் சீரிஸ் ஆஃப் பேப்ளேட்ஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண பேப்ளேட் சீரிஸ்னா அது இந்த சீரிஸ் தான். பேப்ளேடுக்கு ஒரு தொடக்க புள்ளி போட்டு பேப்ளேட்னா இவ்வளோ நல்லா இருக்கும், அந்த சீரிஸும் மாசா இருக்கும், அந்த பேப்ளேட்ஸை வச்சு நம்மளால பேட்டில் பண்ண முடியும், அந்த சீரிஸில் இருக்க மாதிரியே பேப்ளேட்ஸ் ரியல் லைஃப்ல கிமிக்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு காமிச்சதுன்னா அது இந்த பேப்ளேட் சீரிஸ்ல இருந்து தான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு பிட் பீஸ்ட் கொடுத்து ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணி நம்மளை அதில் சிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணது சீரீஸ்க்கு காரணம் அது இந்த சீரீஸ் தான். டைசன் தான் ஹீரோ, இது ரே, இது மேக்ஸ் அண்ட் காய். இந்த சீரீஸ்ல இவன் ஃபேன் பேஸை அடிச்சுக்கவே முடியாது, காய் ஹிவட்டாரி. ஸோ உங்களுக்கு இந்த ஒரிஜினல் சீரீஸ்ல எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, நான் கான்செப்டில் போயிட்டு மேட்ருக்கு வா ப்ரோ, இது என்ன புக்கு என்னது எனக்கே தெரில. ஸோ பின்னாடி போட்டிருக்கு இங்கே பார்த்தீங்களா, மேட் இன் ஜப்பான், 150 பேஜஸ் இருக்கு. ஸோ என்னது ஷோவா நோட்டா, ஷோவா நோட் என்ன நோட்டுலாம் தெரில. ஆக்சுவலாக இது ஒரு நோட் புக் அப்படிங்கிறதுல டவுட்டு கிடையாது. அண்ட் டக்காரான்னு சொல்லி இங்கே எழுதியிருக்காங்க, பேப்ளேடுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நோட் புக். சரி ஓகே, திறந்து பார்த்துடலாமா? என்ன ப்ரோ டெத்து நோட் அளவுக்கு எஃபர்ட் கொடுத்துட்டு இருக்கேன், ஆனால் அப்படித்தானே இருக்குது. சரி ஓகே, ஓப்பன் பண்ணுவோமா? கஜாக்கே இங்கேயும் போஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம காயும் டைசனும் பேப்ளேட் லான்ச் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸு நல்லா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோட் புக் தாங்க. அண்ட் இந்த காலத்தில் பிளேடர்ஸ் வந்து போசிங் பண்ண மாதிரி இருக்குது, எல்லாம் சேம் போஸ் தான். அண்ட் இந்த காலத்தில் அவங்களோட பிட் பீஸ்ட் இருக்குது, அதாவது இது அந்த பிளேடர்ஸு, இது அந்த பிளேடர்ஸோட பிட் பீஸ்ட்டு. ஸோ பேஜஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷான புக்குன்னு சொல்லலாம், சூப்பராக இருக்குங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரேயும் மேக்ஸும் இருக்காங்க. மெயினாக இருக்க அந்த பிளேடர்ஸோட பிக்சர்ஸ் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேட் புக்கு ஆன்லைனில், அதாவது ஜப்பான் நாட்டில் எவ்வளோ காசுல இருக்குது, எவ்வளோ காசுக்கு இதை வாங்குறாங்க, எந்த மாதிரி இருக்குது, இது வர்த்து தானே, ரேரான பொருள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மக்கிட்ட இருக்க எக்ஸாக்டான சேம் புக்கு தான் இங்கேயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த விதமான மாற்றமே கிடையாது, அதே புக்கு தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $4 கொடுத்துருக்காங்க. $4 கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னா ஒரு 420-430 ரூபா கிட்ட ரேஞ்சில் இந்த ஒரு புக்கு வருதுங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போகிறது பேப்ளேட் ஃபைல். இதுதான். நான் ப்ரோ போஸ்டரை காமிச்சிட்டு ஃபைலுங்கிற, இல்லை ப்ரோ இதுக்குள்ளே ஃபைல் தான் இருக்குது, நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்களேன். திறந்து பார்க்கலாம். ஓகே, திறந்தாச்சு. ஒன்றும் இல்லை, 2 ஃபைல் இருக்குது. இது வந்து பேப்ளேட் பெஸ்ட் சர்ஜ் சீரிஸோட ஃபைல், இது பேப்ளேட் எக்ஸோட, அதாவது புதுசாக வந்திருக்கு லேட்டஸ்ட் ஜென்ரேஷனோட ஃபைல்னு சொல்லலாம். அதுவும் டிரான்ஸ்பரண்ட் ஃபைலு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேப்ளேட் கேரக்டர்ஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே அந்த மெயினாக இருக்க பேப்ளேட்ஸ் ஹெல்த் சைத்தும் டிரான்ஸ்வார்டும் இருக்குது, பேப்ளேட் எக்ஸ்னு எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்காரடோமி, டிவி டோக்கியோ இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஜப்பான் நாட்டில் இருக்க மெயினான மீடியாஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் டக்காரடோமி உங்களுக்கு தெரியும், அவங்க தான் பேப்ளேட்ஸை கிரியேட் பண்ணாங்க, இந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அவங்க தான். சரி ப்ரோ, இது ஃபைலுங்கிறது எந்த மாதிரி ஃபைலு, இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களா? ஜஸ்ட் இது அப்படியே ஓப்பன் பண்ணால் போதும். இந்த இடை கேப்பில் நம்ம A4 ஷீட்டில் இந்த ட்ராயிங் பண்ண பேப்பர்ஸ் அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் எதாவது பண்ணால் ஒரு A4 ஷீட்டில் நம்ம பண்ணிட்டு வரோம் இல்லையா, அதை நம்ம இதுக்குள்ளே சொருகி வச்சுக்கலாம். அந்த ஒரு ஃபைல் தான் இதுவும். அதே மாதிரி தான் பார்த்தீங்களா, சர்ஜ் சீரீஸில் இருக்க எனக்கு பிடிச்சது இதுதான். ஏன்னா எல்லா கேரக்டர்ஸும், எல்லா மெயினான கேரக்டர்ஸுமே இதில் இருக்குப்பா. வால்ட் இருக்கான், ஷூ இருக்கான், லூயினார் இருக்கான், லூயி ஷிரசாகி இருக்கான், ஃப்ரீ இருக்கான், இவன் சைலஸு, இவன் யாரா ரண்டாரோ, டான்டே இருக்கான், ஹிக்காரு இருக்கான், ஹியூகா இருக்கான், இந்த எய்கரும் இருக்கான். ஸோ மொத்தமாக இருக்க மெஜாரிட்டியான பேபிள் கேரக்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்லலாம். அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 போஸ்டர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க, பேப்ளேட் போஸ்டர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம செவத்தில் ஒட்டி வச்சுக்கலாம் வேணும்னா. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிரிண்டிங் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது வந்து பேப்ளேட்ஸோட டீட்டெயில்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னென்ன பேப்ளேட்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கிளைட் ஆக்டவர் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பேப்ளேட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேர்ன் ஹைபீரியனும் கிங் ஹீலியோஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குப்பா மிரேஜ் ஃபாஃப்னீரு அண்டு பிரேவ் ஆல்ட்ரியக், வேரியன்ட் லூசிஃபர், ரைட் லூவினார், கிளைட் ராக் டவர். அதாவது சர்ஜி சீரீஸில் மெயினாக இருக்க பேப்ளேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஏன்டா கொடுக்கல? இது என்னது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அவர் பேப்ளேட் இப்படி லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் போல் இந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கோர் போர்டு எதுவும் போடுறதா? எனக்கு இது என்னன்னு புரியல. ஏன்னா இது சத்தியமாக என்னென்னு தெரிலங்க. சரி ஓகே, இது நமக்கு பெருசாக அவ்வளோவா தேவையில்லை. இது ஒரு போஸ்டர் அப்படின்னு நம்ம பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபைலை தான் இப்போதைக்கு பார்க்க வந்தோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹியூகா ஹிக்காரு இருக்காங்க. இதுலேயும் நம்ம வந்து
ஃபைல்ஸு பேப்பர்ஸை போட்டு வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பேப்ளேட் கிடையாது, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இது வந்து ஒரு பேப்ளேட் கலெக்டபிள் ஐட்டம்ஸ். சரி ஓகேப்பா, இப்போ இது வந்து ஆன்லைனில் என்ன ப்ரைஸில் ஜப்பானில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். என்ன இது உண்மையிலே இருக்குதா, இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த ஃபைலை கண்டுபிடிச்சது வந்து நான் இந்த ஒரு வெப்சைட்டில் இருந்தால் கண்டுபிடிச்சேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க சேம் ஃபைல் தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 888 போட்டிருக்காங்க. அது ஜாப்பனீஸ் காசு படி தான் போட்டிருக்காங்க. அந்த ஊரில் நம்ம எப்படி ருபீஸ்னு சொல்கிறோமோ அங்கே வந்து என்னன்னு சொல்லி 888 இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து. ஸோ இது வந்து இந்திய மதிப்பில் எவ்வளோ வருதுன்னா சுமார் 500 ரூபா கிட்ட ரேஞ்ச் வருது. ஸோ பார்த்துக்குங்கப்பா, ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளுமே ரொம்ப ரேட்டாக இருக்குது. அந்த ஊரு காசு, ஆனால் நம்ம ஊருக்கு வரும்போது இன்னுமே ரேட் அதிகமாகும். ஸோ கைஸ், ஃபைனலாக எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஃபைலை பற்றியும் பார்த்துட்டோம், அண்ட் பேப்ளேட் நோட் புக்கை பற்றி பார்த்துட்டோம், இந்த ஸ்பெஷலான ஒரு பேப்ளேடை பற்றியும் பார்த்துட்டோம். இது எல்லாமே பேப்ளேட் கலெக்டிபிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது பேப்ளேட் பேட்டில் பண்ணுறது கிடையாது, மெயினாக கலெக்டிபிள் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த லேயரை மட்டும் வச்சு நம்மளால் பேட்டில் பண்ண முடியும், ஏன்னா அது ஒரு பேப்ளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பேட்டிலாக மாற்றிக்கலாம். ஆனால் மற்ற இருக்க பொருள் எல்லாமே கலெக்டிபிளான ஐட்டம் தான். இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பேப்ளேட்ஸ் லவர்ஸ்க்கு இது ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோவில் இந்த ஒரு லாட்டில் இருந்து கிடச்சதில் இது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்குறக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோவாக இருந்துச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இனிமேல் இருந்து நம்ம டெய்லி வீடியோ போடுவேன். ஸோ அந்த தொடக்க பாயிண்ட் தான் இது. சரி ஓகேவா, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். See you on the next video. This is Captain by Dabba Manda. Tada guys.